வணக்கம் மக்களே. மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எவனும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் ட்விஸ்ட் நடந்திருக்கு. காவேரி விஜய் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருந்த நேரத்துல காவேரி எடுத்த அந்த ஒரு அதிர்ச்சியான முடிவு குடும்பத்தையே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துலயே நிவின் ரொம்ப சந்தோஷமா யமுனாவை அப்படியே தூக்கி சுத்துறாரு. யமுனாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஆச்சு, ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நிவின் நம்ம காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் யமுனாவுக்கு அவ்ளோ ஒரு ஆனந்தம். நிவின் சொல்றாரு, இதை நானே எல்லார்கிட்டையும் சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள காவேரி போய் அம்மா கிட்டையே சொல்லிட்டான்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த இந்த எமோஷனல் மொமெண்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்த சீன்ல கிச்சன்ல நம்ம நர்மதா, யமுனா அம்மா எல்லாரும் ஒரேடியா சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, காவேரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது அந்த குழந்தை அம்முக்காக தான், அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு தான் காவேரி மனசு மாறி இந்த மாபெரும் முடிவை எடுத்திருக்கான்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. நர்மதாவும் இதை கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க. இந்த நல்ல விஷயத்தை உடனேயே நம்ம மாப்பிள்ளை விஜய் கிட்ட சொல்லி அவர் வாயில சர்க்கரை போடணும்னு அம்மா முடிவு பண்ணுறாங்க. நர்மதாவும் யமுனாவும் ஆமாம்மா வாங்க உடனே போலாம்னு ரொம்ப ஆர்வமா கிளம்புறாங்க. வெளியில கேட் கிட்ட நம்ம விஜய் ரொம்ப சோகமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அம்மா ஓடி வந்து விஜய் வாயில பலவந்தமா சர்க்கரையை ஊட்டி விடுறாங்க. விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு அத்தை இப்போ எனக்கு சர்க்கரை ஊட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு யமுனா, காவேரி அக்கா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு தலையே சுத்திருச்சு. ஏன்னா விஜய் ஒரு பெரிய குண்டை தூக்கி அங்க போடுறாரு. விஜய் ரொம்ப விரக்தியா சொல்றாரு, காவேரி என் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் வேற வேற ஆளை டேட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் நம்ம பழசை எல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில மாற முடியும்னு காவேரி சொன்னதா விஜய் உடைஞ்சு போய் சொல்றாரு. இதை கேட்டதும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மாபெரும் அதிர்ச்சி. அம்மாவுக்கு டேட்னா என்னன்னு கூட புரியல. விஜய் மனசு உடைஞ்சு போய் கண்ணீரோட பேசுறது நமக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. காவேரி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான்னு எல்லாரும் தவிச்சு போயிட்டாங்க. அடுத்த சீன்ல நிவின் பைக்ல வராரு. நிவின் கிட்ட போய் விஜய் இந்த விஷயத்தை ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. நிவினுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா காவேரி நிவின் கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்திருந்தா. ஆனா இப்போ விஜய் கிட்ட இப்படி ஒரு கொடுமையான விஷயத்தை சொல்லிருக்காளேன்னு நிவின் ரொம்ப கவலைப்படுறாரு. விஜயோட அந்த காதல் வலி அவர் கண்ணுல நல்லா தெரிஞ்சுது. ரெண்டு பேரும் காவேரி ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்தான்னு புரியாம நின்னு தவிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய குழப்பத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஆனா அதுக்கு அப்புறம் போட்ட நாளைக்கான ப்ரோமோ தான் எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. நாளைக்கான ப்ரோமோல காவேரியும் விஜயும் ஒரு கபேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி விஜய் கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய் முகத்துல அவ்ளோ ஒரு ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது மக்களே. அதுக்காக சில எதிர்பார்ப்புகளை நான் சொல்றேன். என்னோட முதல் கணிப்பு என்னன்னா, காவேரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உண்மையான சம்மதமா இருக்காது. மனசுல ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தையோ இல்ல ரகசியத்தையோ வெச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு நாடகத்தை போடுறான்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது கணிப்பு என்னன்னா, நம்ம ராகினி சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பா ஏதாவது ஒரு கொடூரமான சதி வேலை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த பெரிய பிளான் பண்ணுவா. மூன்றாவது கணிப்பு, பசுபதி இந்த கல்யாண விஷயத்துல பெரிய தடைக்கெல்லாம் நின்னு குடும்பத்துல மாபெரும் புயலை கிளப்புவாருன்னு தான் தோணுது. இனி வரப்போற எபிசோட்கள்ல இந்த குடும்ப அரசியல் எந்த அளவுக்கு போகப் போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம் மக்களே. மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எவனும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் ட்விஸ்ட் நடந்திருக்கு.
காவேரி விஜய் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருந்த நேரத்துல காவேரி எடுத்த அந்த ஒரு அதிர்ச்சியான முடிவு குடும்பத்தையே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துலயே நிவின் ரொம்ப சந்தோஷமா யமுனாவை அப்படியே தூக்கி சுத்துறாரு. யமுனாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க ஆச்சு, ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நிவின் நம்ம காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் யமுனாவுக்கு அவ்ளோ ஒரு ஆனந்தம். நிவின் சொல்றாரு, இதை நானே எல்லார்கிட்டையும் சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள காவேரி போய் அம்மா கிட்டையே சொல்லிட்டான்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த இந்த எமோஷனல் மொமெண்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்த சீன்ல கிச்சன்ல நம்ம நர்மதா யமுனா அம்மா எல்லாரும் ஒரேடியா சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, காவேரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது அந்த குழந்தை அம்முக்காக, தான் அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு, தான் காவேரி மனசு மாறி இந்த மாபெரும் முடிவை எடுத்திருக்கான்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. நர்மதாவும் இதை கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க. இந்த நல்ல விஷயத்தை உடனேயே நம்ம மாப்பிள்ளை விஜய் கிட்ட சொல்லி அவர் வாயில சர்க்கரை போடணும்னு அம்மா முடிவு பண்ணுறாங்க. நர்மதாவும் யமுனாவும் ஆமாம்மா வாங்க உடனே போலாம்னு ரொம்ப ஆர்வமா கிளம்புறாங்க. வெளியில கேட்கிட்ட நம்ம விஜய் ரொம்ப சோகமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அம்மா ஓடி வந்து விஜய் வாயில பலவந்தமா சர்க்கரையை ஊட்டி விடுறாங்க. விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு அத்தை இப்போ எனக்கு சர்க்கரை ஊட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு யமுனா, காவேரி அக்கா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு தலையே சுத்திருச்சு. ஏன்னா விஜய் ஒரு பெரிய குண்டை தூக்கி அங்க போடுறாரு. விஜய் ரொம்ப விரக்தியா சொல்றாரு, காவேரி என் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் வேற வேற ஆளை டேட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் நம்ம பழசை எல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில மாற முடியும்னு காவேரி சொன்னதா விஜய் உடைஞ்சு போய் சொல்றாரு. இதை கேட்டதும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மாபெரும் அதிர்ச்சி. அம்மாவுக்கு டேட்னா என்னன்னு கூட புரியல. விஜய் மனசு உடைஞ்சு போய் கண்ணீரோட பேசுறது நமக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. காவேரி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான்னு எல்லாரும் தவிச்சு போயிட்டாங்க. அடுத்த சீன்ல நிவின் பைக்ல வராரு. நிவின் கிட்ட போய் விஜய் இந்த விஷயத்தை ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. நிவினுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா காவேரி நிவின் கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்திருந்தா. ஆனா இப்போ விஜய் கிட்ட இப்படி ஒரு கொடுமையான விஷயத்தை சொல்லிருக்காளேன்னு நிவின் ரொம்ப கவலைப்படுறாரு. விஜயோட அந்த காதல் வலி அவர் கண்ணுல நல்லா தெரிஞ்சுது. ரெண்டு பேரும் காவேரி ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்தான்னு புரியாம நின்னு தவிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய குழப்பத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஆனா அதுக்கு அப்புறம் போட்ட நாளைக்கான ப்ரோமோ தான் எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. நாளைக்கான ப்ரோமோல காவேரியும் விஜயும் ஒரு கபேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி விஜய் கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய் முகத்துல அவ்ளோ ஒரு ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது மக்களே. அதுக்காக சில எதிர்பார்ப்புகளை நான் சொல்றேன். என்னோட முதல் கணிப்பு என்னன்னா, காவேரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உண்மையான சம்மதமா இருக்காது. மனசுல ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தையோ இல்ல ரகசியத்தையோ வெச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு நாடகத்தை போடுறான்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது கணிப்பு என்னன்னா, நம்ம ராகினி சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பா ஏதாவது ஒரு கொடூரமான சதி வேலை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த பெரிய பிளான் பண்ணுவா. மூன்றாவது கணிப்பு, பசுபதி இந்த கல்யாண விஷயத்துல பெரிய தடைக்கெல்லாம் நின்னு குடும்பத்துல மாபெரும் புயலை கிளப்புவாருன்னு தான் தோணுது. இனி வரப்போற எபிசோட்கள்ல இந்த குடும்ப அரசியல் எந்த அளவுக்கு போகப் போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம் மக்களே. மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எவனும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் ட்விஸ்ட் நடந்திருக்கு.
காவேரி விஜய் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருந்த நேரத்துல காவேரி எடுத்த அந்த ஒரு அதிர்ச்சியான முடிவு குடும்பத்தையே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துலயே நிவின் ரொம்ப சந்தோஷமா யமுனாவை அப்படியே தூக்கி சுத்துறாரு. யமுனாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஆச்சு, ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நிவின் நம்ம காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் யமுனாவுக்கு அவ்ளோ ஒரு ஆனந்தம். நிவின் சொல்றாரு, இதை நானே எல்லார்கிட்ட